ஏப்ரல் மாதம் தொடங்கிடுச்சுங்க. வெயில் கொளுத்தோன்னு கொளுத்துது. இந்த வெயிலுக்கு எல்லாருக்குமே வந்து ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் தோணும். அது நம்ம வீட்லேயே எப்படி செய்து சாப்பிட்லான்றத பற்றி பார்க்கலாம். அதுவும் சாதாரண ஐஸ்கிரீம் இல்லைங்க, சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட் ஐஸ்கிரீம் வெறும் எல்லா பொருளும் தேவையில்லை, நிறைய பொருளும் தேவையில்லை. ஒரே ஒரு பால் இருந்தால் மட்டும் போதும் நமக்கு. நம்ம அதை வச்சு நம்ம வந்து ஐஸ்கிரீம் செய்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க ஒரு பேனில். அதுவும் நல்லா க்ரீமான பாலை எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு அப்போ வந்து திக்னஸ் ஈஸியாக கிடைக்கும் பாலில். 1 லிட்டர் பால் எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுருங்க. அது நல்லா பொங்கி வரட்டும். நல்லா பொங்க விடுங்க. அதை ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொங்க வந்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொங்கி வந்தோடனே நம்மளுக்கு ஏடு வர ஆரம்பிக்கும். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏடை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் போல் இந்த பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. கலரிக்கிட்டே இருங்க. ஏடு வர வர எடுத்துக்கிட்டே இருங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுட்டே இருங்க. அதை இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. எனக்கு பால் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு அந்த சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விடுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கலக்கிக்குங்க. கலக்கி அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு திக்காக இருக்கும். அந்த பால் நமக்கு திக்னஸ் கிடைக்கும். அதனால தான் நம்ம அதை கலக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு நல்லா கலக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஏடை அதிலே போட்டுருங்க. அந்த பேனில் பாலில் போட்டு நல்லா கலக்கிக்குங்க. இது வந்து நம்மளுக்கு நல்லா ஆறணும். ஆற விட்டுருங்க கொஞ்சம் நேரம் பாலை. இப்போ ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து ஊற்றிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும் அந்த இது பேஸ்ட்டு. இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்குங்க. இதையும் அதே மாதிரி ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஏடு போட்டுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா நைஸாக கிடைக்கணும். அதனால தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வச்சு அரைக்கிறோம். அரைச்சிட்டு அதையும் எடுத்து ஊற்றிக்குங்க. இதை வந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பேஸ். நம்ம பண்ணுறது எல்லா ஐஸ்கிரீமுக்கும் இதான் நம்மளுக்கு பேஸு. இதை வந்து ஒரு 8 மணி நேரம் வச்சுருங்க. 8 மணி நேரம் கழித்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இதை வச்சு நம்ம எந்த ஐஸ்கிரீம் வேணாலும் செய்துக்கலாம். நான் வந்து இங்கே உங்களுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்கிறது சொல்லித்தரேன். சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை போட்டுக்கோங்க. இப்போ வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு போட்டுக்கோங்க. அதில் இப்போ நம்மக்கிட்ட கொக்கோ பவுட்ரு இல்லாதவங்க சாக்லேட்டை உருக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அதில் ஊற்றிக்குங்க. நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். அதனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்குங்க. இது வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் ஒரு 6 மணி நேரம் வைக்கணும். 6 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்ட்டு. ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு பொருள் பால் மட்டும்தான், கொஞ்சம் கொக்கோ பவுடர், அவ்வளோதான். இதை 2 வச்சு நம்ம வந்து வீட்டில் ஐஸ்கிரீமு, சாக்லேட் ஐஸ்கிரீம் வீட்டிலே செய்திடலாம். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வீட்டிலே செய்து கொடுங்க. இதை பாருங்கள், எவ்வளோ கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். பால் ஒரே ஒரு பால் மட்டும்தான், எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் போட்டுருங்க, பவுட்ரு. அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.